யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்டார் பிரசாந்த், சிம்ரன், யோகி பாபு, பிரியா ஆனந்த், சமுத்திரக்கனி, KS ரவிக்குமார், நடிகர் கார்த்திக் மற்றும் பல நடிச்சிருக்க படம் தான். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணு தெரியாத பிரசாந்த் ஒரு பியானிஸ்டாக இருக்கார். பியானோ வாசிக்கிறவர். அவர் வந்து நிறைய ஃபங்க்ஷனில் போய் பியானோ வாசித்து சம்பாதிக்கிறாரு. தான் கண்ணு தெரியாத, அதாவது இந்த படத்தில் பிரசாந்த் கண்ணு தெரியும் ஆனால் தெரியாமல் நடிப்பார். கண்ணு தெரியாமல் ஏன் நடிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு. அது கொஞ்சம் அக்செப்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கார்த்தி வந்து பிரசாந்த் மீட் பண்ணுறாரு. பியானோ நீங்கள் நல்லா வாசிக்கிறீங்க, அதனால் என்னோடய அனிவர்சரி வருது, ஸோ என்னோடய ஒய்ஃபுக்கு சர்ப்ரைஸாக உங்களோட நீங்கள் வந்து பியானோ வந்து வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பிரசாந்தும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு சிம்ரன் கார்த்தியோட அனிவர்சரிக்கு போய் வாசிக்கலான்னு போகிறாரு. அப்போது அங்கே சிம்ரன் தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்கும்போது பிரசாந்த் சொல்கிறார், இந்த மாதிரி சார் வர சொன்னார் அப்படின்னு. சார் ஊரில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி ஓகே பரவாயில்ல உள்ளே வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போயிடறாங்க. உள்ளே கூப்பிட்டு போய் உட்காந்தாக்கப்புறம் தான் தெரியுது அங்கே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக், நடிகர் கார்த்திக் வந்து அங்கே இறந்துருப்பார். இந்த படத்தில் வந்து கார்த்திக் நடிகர் கார்த்திக்காகவே நடிச்சிருக்கிறாரு. ஸோ இவருக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறனால அவர் அங்கே வந்து பியானோ வாசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனால் அங்கே தான் அவருக்கு ஷாக்கே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கொலை செஞ்சாங்க இல்லையா, இன்னொரு ஆள் இருப்பாப்ல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸாக இருப்பார். இப்போது இவருக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத சிம்ரன் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட பேலன்ஸ் கதை. அது ரொம்ப த்ரில்லராக, ரொம்ப சஸ்பெண்டாக எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இது அந்தாதுன்னு சொல்லி ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. நான் அந்த படம் ஹிந்தியில் பார்க்கல, பட் தெலுங்கில் பார்த்தேன். தெலுங்கில் எவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த அளவுக்கு இந்த படத்துலையும் நல்லா இருந்துச்சு. அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு பிரசாந்தோட கம்பேக் அந்த படம் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நீட்டாக, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இழுக்கிறாங்க, கொஞ்சம் போர் அடிக்குது. ஆமாம், அது நான் தெலுங்கில் பார்க்கும்போது அது அப்படி தான் இருந்துச்சு. அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டே அப்படி தான் இருக்கும்போது இவங்க ஒன்றும் புதுசாக எதுவும் பண்ணிட முடியாது. தியாகராஜன் அவங்க அப்பா டைரக்ஷன் அப்படிங்கும்போது சரி ஓகே இன்னும் கொஞ்சம் எதாவது பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தா, ஆனால் அவரோட இன்புட்டு கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிருக்கிறாரு. ஸோ பிரசாந்தோட கம்பேக் இந்த படம். பிரசாந்த் ரொம்ப அழகாக ஒரு கண்ணு தெரியாதவராக அவருக்கே உரிதான ஒரு பர்ஃபார்மன்ஸில் பட்டையை கிளப்பிட்டு போயிட்டார். சிம்ரனும் பிரசாந்தும் கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இது வந்து இந்த பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் ஒரு வில்லி ரோல் பண்ணுவாங்களே, ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணுவாங்க. ஸோ அதவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடு வந்து இந்த படத்தில் சிம்ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரசாந்தும் சிம்ரனும் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். அது அந்த கேரக்டர்கள் சொல்கிறேன், கரெக்டான கேரக்டரில் தியாகராஜன் சார் சூஸ் பண்ணி இந்த படத்தில் போட்டிருக்கிறாரு. அப்புறம் பிரியா ஆனந்த் சும்மா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி லவ் பண்ணுறாங்க, கண்ணு தெரியாத பிரசாந்த் லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட அங்கங்கே ட்ராவல் பண்ணுறாங்களே தவிர பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் கிடையாது. சமுத்திரக்கனி இந்த படத்தோட மெயின் வில்லனாக இருக்கிறாரு. சிம்ரன் ஒரு இடத்துல வந்து பிரசாந்துக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணும்போது அப்பா ஷாக்கு. ஒரு த்ரில்லர் மூவி, நமக்கே பக்குன்னு நெஞ்சு அடைக்கும். ஆனால் அந்த இடத்துல அவர் ஷாக்காகவும் போய் உட்காருவார் இல்லையா, அப்படியே அழகாக எடுத்துருக்காங்க. இன்னும் தெலுங்குலேயே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தமிழில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க, இன்னும் அதை விட ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து நடிகர் கார்த்தியாகவும் நடிச்சிருக்காரு. அவருக்கே உரிதான அந்த ஜாலியான பர்ஃபார்மன்ஸு அதை கொடுத்து கொஞ்ச நேரம் வந்தாலுமே அழகாக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்புறம் இந்த படத்தில் ஒரு சாங் வரும், அதாவது கார்த்தியோட பாட்டை கார்த்திக்கே போடுவாங்க. எப்படின்னா அமரன் படம், அதாவது இப்போ சிவார்த்தி நடிக்கிற அமரனில் கார்த்திக் நடித்த அமரன், சந்திரரை சூரியரை நட்சத்திர நாயகர் அப்படிங்கிற ஒரு பாட்டு கார்த்தியோட ஃபேமஸான பாட்டு அந்த அமரன் படத்தில் வந்து. அந்த பாட்டை வந்து இவரோட இறப்புக்கு வந்து அவங்க ரீமேக் பண்ணி போட்டிருக்கிறது வந்து அந்த படத்தில் அவர் இறந்துருவார். அதுக்கு ரீமேக் பண்ணி போட்டது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. படம் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. யோகி பாபுவோட காமெடி அங்கங்கே கொஞ்சம் போர் அடிக்குது. ஊர்வஷி, KS ரவிக்குமார் இவங்கெல்லாம் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் உதவி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. சினிமோட்டோகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறார். சினிமோட்டோகிராஃபி என்ன சொல்கிறது, புகுந்து விளாண்டுருக்கிறார். இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், த்ரில்லர் ஜானராக இருக்கட்டும், ஒரு அந்த கேமரா ஆங்கிள், ஷார்ட்ஸு, லைட்டிங்கு எல்லாமே ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த படத்தை ஏன் நம்ம தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு த்ரில்லர் ஜானர், அதனால் சவுண்ட் எஃபெக்ட், சூப்பரான சவுண்ட் எஃபெக்ட். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். திரும்ப சொல்கிறேன், பிரசாந்தோட பர்ஃபார்மன்ஸ் திரும்ப ஒரு அல்டிமேட்டாக இருக்குது. அதாவது திரும்ப ஒரு 90s பிரசாந்தை பார்த்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் உடம்பு போட்டாரே தவிர அதே ஸ்மைலு, அதே லுக்கு, அதே ஸ்பீடு, அதே எனர்ஜி அப்படியே இருக்கிறாரு. ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். அடுத்த ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். பாய்.